இன்றைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் காண்பித்தார். வேதம் சொல்கிறது, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும், வில்வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆமென். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. வேதத்தில் இந்த யோசேப்பு என்கிற இந்த மனுஷனுடைய கேரக்டர் எனக்கு பர்சனலாக பிடிச்சது மட்டும் இல்லை, வேதத்தில் இந்த யோசேப்பு பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கின ஒரு தேவ மனிதனாய் மாற்றப்பட்டான். அவன் கடந்து வந்த பாதை, அவன் வாழ்க்கை, ஆண்டவர் அவனை உருவாக்கின விதம், ஆண்டவர் அவனை பயன்படுத்தின விதம், இப்படி யோசேப்பு ஒரு மிகப்பெரிய தாழ்மையிலிருந்து, ஒன்றும் இல்லாமையிலிருந்து இவன் உயிரோடு இருக்கிறானா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியான இந்த யோசேப்பு வருங்காலத்திலே எகிப்து தேசத்திற்கே அதிபதியாய் மாறினான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த யோசேப்பனுடைய கேரக்டர், இதை குறித்து இவன் ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல, ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். யார் அப்படின்னா இந்த யோசேப்பு. இவனிடத்திலே குவாலிட்டி, இந்த யோசேப்பனுடைய குவாலிட்டி அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசித்தோமானால், சின்ன வயதிலிருந்து தன்னுடைய தகப்பனார் தாயார் அவனை வளர்த்துகிற வயதிலிருந்து ராஜாவுக்கு முன்பாக அந்த அரண்மனையிலே உட்காருகிற வரைக்கும், இன்னும் அவனுடைய தகப்பனாரை சந்தித்து மரணம் அடைகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை. நம்ம நிறைய காரியத்தை யோசேப்பனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு அவனுடைய 3 காரியங்களை உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். ஆதியாகமத்திலே நீங்கள் 37ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 37ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபனுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள், சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே ஆமென், யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவன் மேல் பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கு இந்த யாக்கோபுக்கு இந்த யோசேப்பு 12வது பிள்ளை. அப்படின்னா ஏற்கனவே அவனுக்கு 11 பேர் இருக்கிறாங்க. அந்த 11 பேரில் 10 பேர் பார்த்தீங்கன்னா ஆண் மக்கள், ஒரே ஒரு பெண். அதற்கு அந்த 11 பேரில் 12வதாக பிறந்தவன் தான் யார் அப்படின்னா இந்த யோசேப்பு. ஆனால் இந்த யோசேப்பை இந்த யாக்கோபு ரொம்ப அதிகமாய் நேசித்தான். அவனுக்கு பலவர்ண அங்கியை வாங்கி கொடுத்தான். இப்போ தன்னுடைய சகோதரர்கள் ஆடு மேய்க்கிறதற்காக போயிருக்கிறாங்க. அவர்களை விசாரிப்பதற்காக இப்போ அவனுடைய தகப்பனாராகிய யாக்கோபு அனுப்பி விடுகிறான். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்க முடியும், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 37ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமா? 37ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவன் போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான்.
அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ இந்த யோசேப்பை அவனுடைய தகப்பனார் எங்க இருந்து அனுப்புறார் அப்படின்னா, எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து தன்னுடைய சகோதரர்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சீகேம் என்கிற ஒரு இடத்திற்கு அவர்களை விசாரிக்கிறதற்காய் கடந்து போகிறான். அப்போ இந்த எபிரோனில் இருந்து இந்த சீகேம் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னால் 64 கிலோமீட்டர், 64 கிலோமீட்டர். அப்போ தன்னுடைய மகன், சின்ன மகன், இந்த மகனுக்கு அப்ப வயது எத்தனை வயதுன்னு வேதம் சொல்கிறது, யோசேப்பு 17 வயதாக இருக்கும்போது, 17 வயதாக இருக்கும்போது, அப்படின்னா ஒரு வாலிப மகன், இவனுக்கு உலகத்திலே வாலிபர்களுக்கு இருக்கிற எல்லா உணர்வுகளும் இருக்கிறது. 17 வயசுல அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு அவனுடைய கையில் கொஞ்சம் சாப்பாடை கொடுத்து, உன் சகோதரருடைய நலத்தை நீ விசாரிச்சுட்டு வா, எங்கே இருக்கிறாங்கன்னு நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பும்போது எவ்வளோ கிலோமீட்டர் அனுப்புகிறார் அப்படின்னா 64 கிலோமீட்டர். ஆனால் வேதம் சொல்கிறது, இந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணினான் அப்படின்னா அப்படியே கீழ்ப்படிந்தான். தனக்கு தூரமான இடம், எந்த வாலிபனும் அவ்வளவு தூரம் நடந்து போக முடியாது. இவ்வளவு தூரம் என்ன அனுப்புறீரே, நான் எப்படி போயிட்டு வருவேன் அப்படின்னு கேள்வி கேட்கல. நான் போக முடியாதுன்னு சொல்லலை, இல்லை என் கூட யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்லலை. ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான் ஆண்டவர் எங்கே அவனை ராஜாவாய் மாற்றினார் அப்படின்னா, எகிப்திற்கு கர்த்தர் தலைவனாய் மாற்றினார். சில கீழ்ப்படிதல்கள் உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில கீழ்ப்படிதல்கள் நமக்கு செய்யவே முடியாத அளவிற்காக இருக்கும். நான் இதுக்கெல்லாம் கீழ்ப்படியணுமா? ஏன் இதுக்கெல்லாம் எல்லாருமே கீழ்ப்படிஞ்சிட்டு தான் இருக்கிறாங்களா? நான் ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும்பலாம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய கீழ்ப்படிதலிலே ஆண்டவருடைய பெரிய திட்டத்தையே கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்பொழுது தன்னுடைய தகப்பனாருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய ஆரம்பித்தானோ அப்பொழுதே கர்த்தர் அவனுக்கான திட்டத்தையும் ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார். நான் நம்புறேன், நீங்களும் நானும் எப்பொழுது கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே ஆண்டவருடைய திட்டம் நம்மிடத்திலே ஆரம்பமாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா இந்த சீகேம் என்கிற இடத்திற்கு இவன் வந்ததற்கு பிற்பாடு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சீகேமில் அவங்கள காணோம், அவங்கள பார்க்க முடியல. அவங்க சீகேமில் தான் ஆடு மேய்க்கிறதுக்காக போகிறோன்னு தன்னுடைய தகப்பனாரிடத்துல சொல்லி வந்தாங்க. அங்கே தான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறதா இவனுக்கு செய்தி வந்துச்சு. இப்போ 64 கிலோமீட்டர் சாப்பாட்டை சுமந்து தன்னுடைய சகோதரர்களை பார்க்கறதுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தா சீகேமில் இல்லை. அப்போ சீகேமில் அவன் தேடிக்கொண்டே இருக்கும்போது, நீங்கள் 37ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதர், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், அவர்கள் தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். நல்லா கவனிச்சுக்குங்க, தன்னுடைய தகப்பனார் எங்க போ சொல்றாரு, அவனை சீகேமுக்கு போ சொல்றாரு. எங்கிருந்து போ சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து இந்த மனுஷன் சீகேமுக்கு போறான். அது கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொன்ன 64 கிலோமீட்டர். ஆனா இந்த 64 கிலோமீட்டர்ல இருந்து இப்போ எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, தோத்தானுக்கு போயிருக்கிறாங்க. அது எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட 105 கிலோமீட்டர். டோட்டலா தன்னுடைய தகப்பனார் அனுப்பின இடத்திலிருந்து தோத்தான் 104 கிலோமீட்டர்ல இருக்குது. ஒரு வாலிப பையன் தலை மேல சாப்பாட்டை சுமந்து
தன்னை வெறுக்கிற, தன்னை பகைக்கிற, தன்னுடைய நீதியை குறித்து சொன்னதுனால அவன்கிட்ட பேச விரும்பாத தன்னுடைய சகோதரர்களுக்காக சாப்பாடை கொண்டு திரும்பி வரல. 64 கிலோமீட்டர் போயிட்டு பார்த்த உடனே அங்கே யாருமே இல்லை. நான் என்ன பண்ணுறது, எதுக்கு நீங்கள் என்னை அனுப்புனீங்க, எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு திரும்பி வராமல் தன்னுடைய தகப்பனார் சொன்ன அந்த காரியத்தை வேதம் சொல்கிறது எந்த மறு உத்தரமும் சொல்லாமல் 104 கிலோமீட்டர் இந்த வேலையை செய்யாமல் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, நான் திரும்பி வர மாட்டேன். இந்த ஒரு தீர்மானத்தை அந்த மனுஷன் எடுத்ததுனால தான் கர்த்தர் அவனுடைய சகோதரர்களை எல்லாரை பார்க்கிலும் கர்த்தர் அவனை கனம் பெற்றவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில கீழ்ப்படிதல் உங்களுக்கு கடினமானதாக இருக்கலாம். கணவனாருடைய கீழ்ப்படிதலாக இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தையினுடைய கீழ்ப்படிதலாக இருக்கலாம், பெற்றோருடைய கீழ்ப்படிதலாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி அந்த காரியம் கீழ்ப்படியவே முடியாத அளவிற்கு கடினமான காரியமாக இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஒரு மனிதனுடைய உயர்வு எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வெற்றி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், எந்த இடத்திலே ஒரு தேவ பிள்ளை கீழ்ப்படுகிறானோ அந்த இடத்துல ஆண்டவர் அவன் மேல் ஒரு பெரிய திட்டத்தையே வைக்கிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் சில மனிதர்களை பார்த்து இவங்கள்ட்ட நீ இருக்கிற கசப்பை நீ மாத்திரு, இவங்களோட நீ ஒப்புரவாகு, இவங்களோட நீ போய் பேசு அப்படின்னு சொல்லும்போது உங்க மனசு சொல்லும், ஆண்டவரே நான் எப்படி பேசுவேன், நான் எப்படி நாம் கசப்பை நான் விட முடியும்? அவங்க எவ்வளோ துரோகம் பண்ணாங்க தெரியுமா, அவங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா, கண்டிப்பாக நான் மறக்க முடியாது, கண்டிப்பாக நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் சாகிற வரைக்கும் பேச முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி அதற்கு கீழ்ப்படியணும்னு சொன்னாரே, ஆனால் எத்தனை பேர் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறீர்களோ, நிச்சயமா சொல்றேன், அவங்க கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோடு கூட ஆண்டவர் போராடி கொண்டே இருக்கலாம். அப்படின்னா மகனே இதற்கு நீ கீழ்ப்படி, மகளே இதற்கு நீ கீழ்ப்படி. ஆனால் நீங்க ஒவ்வொருத்தரும் அதற்கு காரணம் சொல்லி கொண்டே இருக்கலாம். என்னால் முடியாத ஆண்டவரே, நான் எங்கிருந்து வாழ்ந்தவன், எனக்கு போய் இப்படியா, 1000 காரணங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் பேசுகிறார். இல்லை, எவ்வளவு கடினமானாலும், அது எவ்வளவு தூரமானாலும், அது எவ்வளவு பிரச்சனையானாலும் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களே ஆனால், ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்திற்கு யோசேப்பை அதிகாரியாய் மாற்றினது உண்மையானால் நீ அறியாத ஜாதிகளுக்கு கர்த்தர் உன்னை தலைவனாய் மாற்றுவார். உங்களுக்கு எட்டாத சிகரங்களிலே ஆண்டவர் உங்களை கொண்டு போய் அமர வைப்பார். ஆமேன். உன் சகோதரர்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பெரிய பந்தியை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துவார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் என்னை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சொல்லுங்க, கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, நான் கீழ்ப்படிவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் யாரோ ஒரு வாலிப தம்பியினிடத்துல பேசுறாரு, தங்கச்சினிடத்துல பேசுறாரு, அது வேண்டாம் மகனேன்னு சொல்றாரு. அப்பொழுது எனக்குள்ளே ஒரு கீழ்ப்படிதலுடைய ஆவி, சொல்லுங்க அப்பா, ஆண்டவரே அந்த கீழ்ப்படிதலுடைய ஆவி எனக்கு உண்டாவதாக. கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த கீழ்ப்படிதலுடைய ஆவி எனக்கு தருவீராக ராஜா, தருவீராக ராஜா. ஹல்லேலூயா.
கீழ்ப்படிதலில் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது என்னுடைய சர்ச்சு பாஸ்டர், என்னுடைய ஊழியக்காரர், உண்மையிலே ஒன்று கூட மறைக்காமல் சொல்லுகிறேன், ஒரு நாள் கூட என் பாஸ்ட் பேசின வார்த்தையை தட்டுனதே இல்லை, ஒரு நாள் கூட தட்டுனதில்லை. ஆனால் இன்று நான் என்ன ரொம்ப ஆசீர்வாதத்தை பார்க்குறேன். எதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சனோ அதுக்கெல்லாம் கர்த்தருடைய மகிமையை என் கண்கள் கண்டிருக்கிறது. ஆமென். இந்த ஊழியத்திற்கு வந்தது கூட எப்படி வந்தேன் அப்படின்னா, கீழ்ப்படியணும்னு தான் வந்தேன். அப்படின்னா எங்கள் பாஸ்டர் என்ன சொன்னாலும் அது கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நீங்கள் சொல்கிற வார்த்தையை நான் தட்ட மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் எதை பேசினாலும் எங்கள் பாஸ்டர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பாஸ்டர் தான் என்னை கூப்பிட்டு கேட்டார், பைபிள் காலேஜுக்கு போறியான்னு கேட்டார். நீங்கள் சொன்னால் போகிறேன்னு சொன்னேன், அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தை தான். ஆனால் இன்றைக்கு இந்த ஊழியனாய் நின்று கொண்டிருக்கும் போது நான் நம்புகிறேன், கீழ்ப்படிதலுக்கு எந்த காரணமும் நான் சொல்லலை, கீழ்ப்படிதலுக்கு இது சரியா தப்பா எதுவுமே சொல்லலை. ஆண்டவரிடத்திலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சுல்ல, நான் கீழ்ப்படுகிறேன், நிச்சயமா என் தேவன் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. சில காரியங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப கடினமாக இருக்கும், கீழ்ப்படுகிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். நான் ஏன் இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இல்லை, இந்த சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க பாருங்க, உங்கள் தலை மேலே இருக்கிற கிரீடம் எப்போ வைக்கப்படுது தெரியுமா? நீங்கள் எப்போ கீழ்ப்படுகிறீர்களோ அப்போ தான் ஆண்டவர் உங்கள் தலை மேலே ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு. சில பிள்ளைகள் பாருங்க, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை, பெரியவங்களுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. இதை எடுத்துட்டு வா அப்படின்னா சொல்றதில்ல, இதை செய்யாத அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படிதே இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் முதல் கேட்கிற குவாலிட்டி என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனையும் உயர்த்துகிற கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்கிறதுல எந்த பிள்ளை அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிதோ நான் நம்புறேன், உன் எதிர்காலத்தினுடைய ஆசீர்வாதத்தை உன் கண்கள் காணும். கீழ்ப்படுகிற ஒன்ன ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆமென். தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்பாவை எதிர்த்து பேசுறது எப்படி? அம்மாவை எப்படி எதிர்த்து பேச முடியும்? அப்பாவுக்கு எப்படி கீழ்ப்படியாமல் இருக்க முடியும்? அம்மாவுக்கு எப்படி கீழ்ப்படியாமல் இருக்க முடியும்? அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. உங்கள் கையில் ஒன்று கொடுத்தாச்சா, அது கஷ்டமானா கூட ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும்னா அதை செஞ்சு முடிக்காம திரும்பி வரவே கூடாது. எந்த பொறுப்புகள் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டாலும் உங்களை நம்பி கொடுத்துருக்கிற பொறுப்பை நீங்கள் செஞ்சு என்ன பண்ணணும்? நீங்கள் செஞ்சு முடிக்கணும். இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள், 42ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிங்களேன். 42ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு அந்த தேசத்து அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். இன்னும் 41ஆம் அதிகாரத்தினுடைய 46வது வசனத்தை வாசிங்க. 41, 46 ஆதியாகமம் 41, 46. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். நல்லா கவனிங்க. யோசேப்புக்கு எத்தனை வயசுல அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது? 30 வயசுல அந்த அதிகாரம் கொடுக்கப்படுது. ஆனா 30 வயசுல அந்த பொறுப்பு கொடுக்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் தேசத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டு போனான்.
நம்ம நிறைய நினைப்போம் என்னன்னா அவன் டூரு போனான்னு நினைப்போம். அவன் இல்லைன்னா எங்கேயாவது போய் ஏதாவது சுற்றி பார்க்க போகிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த யோசேப்பு எங்கே நீர்வளம் இருக்குது, எங்கே கடல் கனெக்ட் ஆகுது, எந்த இடத்துல குடோனை நம்ம செட் பண்ண முடியும், அந்த ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தன்னுடைய கையிலே கொடுக்கப்படுகிற அந்த வேலைக்கு ஒரு பெரிய திட்டத்தை போடுறான், ஒரு பெரிய அவுட்லைனை போடுறான், டிராயிங் பண்ணுறான். எந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக அதை பார்த்துட்டு, அதற்கு பிறகு வேதம் சொல்கிறது அதோட விட்டுறல, அந்த பொருட்களை எல்லாம் விற்கும் போது கூட அவன் போய் நின்று பார்க்குறான். அவன் நின்று பார்க்கும்போது தான் அவனுடைய சகோதரர்கள் வந்து, யோசேப்பு அந்த தேசத்து அதிபதியாயிருந்து தேசத்து ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை எப்போ ஆசீர்வதிப்பார் தெரியுமா? உங்க கையில கொடுக்கப்படுகிற பொறுப்பு எதா இருந்தாலும் நீங்க பெஸ்டா நீங்க செய்யணும், நீங்க நேர்த்தியா நீங்க செய்யணும். அதை எந்த நாட்கள்லையும் நீங்க தவற விடவே கூடாது. நான் நம்புறேன், உங்களுக்கு முன்னாடி யாருமே செய்ய முடியாத அளவிற்கு அதற்கான திட்டத்தை போட்டு பிளான பண்ணி நீங்க அப்படி செய்வீர்களே ஆனால் உங்க போஸ்டிங்ல இருந்து யாருமே உங்களை இறக்கவே முடியாது. கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த யோசேப்பனுடைய அபிஷேகம் உங்கள் தலையின் மேல வரணும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் கர்த்தர் தரணும். உங்க கையில என்ன கொடுத்தாலும் நீங்க செய்யக்கூடிய கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவாராக. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என் மேல் ஒரு கீழ்ப்படிதலின் ஆவியை நீர் வைப்பீராக. ஆமேன், ஆமேன். இனி வாழ்ந்து காட்ட நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, உங்க சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே ஆண்டவரே கீழ்ப்படியக்கூடிய கிருபை கேளுங்க. அப்பா அப்பா அப்பா. ஆமேன். கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சிருக்கலாமே சிஸ்டர், பிரதர், கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சிருக்கலாமே. பிசாசு உங்களை அவசரப்படுத்துவான், ஆனா ஆண்டவர் உங்களை கீழ்ப்படிய பண்ணுவார். நீங்க கீழ்ப்படுகிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு வெற்றியாய் மாறும். ஹalleluya. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. சொல்லுவோம், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. பாடும், நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்க. எல்லாரும் பாடுவோம், இனி வாழ்ந்து காட்டுவே, முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? கன்மலையில் தீர்க்கன் ஏலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? காளஞ்சியத்தில் வந்த கீதியோனுக்கு வார்த்தைகள் தரவில்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு அதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு அதில் ஒன்றுமே. இப்ப கைகளை மேல தட்டி என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்க. சொல்லு, இனி கீழ்ப்படிவே. சத்தமா நான் வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. ஒரு விஷயம் கூட நான் கீழ்ப்படிவே, இன்ற
இன்றே செயல்படுவேன் இயேசப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. ஹல்லேலூயா. கீழ்ப்படியணும்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய தூரம் நம்ம நினைச்சது மாதிரி இல்லை. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் யோசேப்பு கீழ்ப்படியணும்னு முடிவு எடுக்கும்போது அவனுக்கு முன்னாடி இருந்தது 64 கிலோமீட்டர், 64 கிலோமீட்டர். ஆனா அந்த கீழ்ப்படியணும்னு முடிவு எடுத்து அந்த கீழ்ப்படிதல்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது 64 கிலோமீட்டர் 104 கிலோமீட்டரா மாறுது. ஆனா யோசேப்பு எடுத்த தீர்மானத்தை மட்டும் என்ன பண்ணலைன்னா, நிறைய பேர் கேட்பாங்க, எவ்வளவு தூரம் நான் கீழ்ப்படியணும், எத்தனை நாள் நான் கீழ்ப்படியணும், என்னுடைய கீழ்ப்படிதலுக்கு என்ன லிமிட்டேஷன் இருக்குது? ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கீழ்ப்படிதலுடைய லிமிட்டேஷன் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை நம்புற வரைக்கும், ஆண்டவர் உங்களுடைய தலையை உயர்த்துகிற வரைக்கும், ஆண்டவர் அவர்கள் அத்தனை பேருக்கு முன்னாடியும் சாட்சியா கொண்டு வருகிற வரைக்கும் நான் கீழ்ப்படிஞ்சிட்டு இருப்பேன்னே நீங்க சொல்லுங்க. நான் நம்புறேன் அந்த கீழ்ப்படிதல் ஒரு நாள் உங்கள் தலையை நிச்சயம் உயர்த்தும். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, ஒரு தீர்மானம் எடு சாமி, நீ ஒரு தீர்மானம் எடு. உன் வாழ்க்கை, உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு, நீ நல்ல ஒரு வெற்றியை அடைவதற்கு உன்னுடைய தேவையான முதல் படி என்ன தெரியுமா? ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர வலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட எத்தனை மைல் தூரம் அப்படின்னா சொல்லுங்க சத்தமா. ஆனா கீழ்ப்படுகிறதற்கு எந்த விருப்பமும் இல்லாம நான் அப்படியெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை உயர்த்தவே முடியாது. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கீழ்ப்படிதலுடைய தூரம் சில நேரத்தில் நீங்கள் நினைச்சதை விட அதிகமாகும். சொல்லுங்க, நினைச்சதை விட அதிகமாகும். இதுக்கு 1க்கு கீழ்ப்படிஞ்சா போதும் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த 1க்கு கீழ்ப்படுகிறதுனால தொடர்ந்து சொல்லுங்க 10க்கு கீழ்ப்படிய வேண்டியது இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப கவலையாக இருக்கும், எதுக்குடா இப்படி கீழ்ப்படிஞ்சோம். எங்கள் அப்பா வாழைக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக எங்களுக்கு சொல்லுவார். என்னையும் எங்கள் அண்ணனையும் பார்த்து சொல்லும்போது எங்கள் அண்ணன் நேருக்கு நேர் எங்கள் அப்பாவை திட்டிடுவான். ஒரு வாரம் இந்த பாரு, நான்லாம் செய்ய மாட்டேன், என்னால் செய்ய முடியாது, நீங்கள் யாரை வேணாலும் வச்சு செஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் 2 கெட்ட வார்த்தை கூட பேசிட்டு போயிடுவான்னு வச்சுங்களேன். ஆனால் எனக்கு அப்படி தட்ட முடியாது. நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஆண்டவரை தேடுறேன், உடனே எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், சரிப்பா நான் போய் எப்படியாவது தண்ணி ஊற்றிடுறேன்னு சொல்லுவேன். சரி ஓகே, நம்ம கீழ்ப்படியணும்னு நம்ம அப்பாட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டோம், ஒப்பு கொடுத்துட்டோம், சரி வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக நானாக ஒரு பிளான் பண்ணி ஐடியா போட்டு 1 மணி நேரத்தினுடைய வேலையை ஒரு 40-35 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுவேன். முடித்த உடனே என்னப்பா முடிச்சிட்டியா? ஆமாம் முடிச்சிட்டேன். உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? சரி அதை கூட பண்ணிடுறேன். அப்போ மனசுக்குள்ளே என்ன நினைக்கும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே கீழ்ப்படிஞ்சது தப்பாகி போச்சு. கீழ்ப்படியாதவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் ஒரே வார்த்தையில் கீழ்ப்படியலைன்னு சொல்லி போயிட்டான். ஆனால் கீழ்ப்படுகிறவனுக்கு மறுபடியும் அவன் மேலே என்ன டாஸ்க் தான் கொடுக்கப்படுதுன்னா அவன் மனசாட்சி ஒத்துக்க மாட்டேங்குது, அவன் மனசாட்சி கீழ்ப்படிய வேண்டான்னு தோண மாட்டேங்குது. ஆனால் நான் இன்று நம்புகிறேன், நான் அன்று அந்த காரியத்திற்கு கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் இன்றைக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் என் தலையை உயர்த்தி இருக்கிறார். பிரதர், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் உங்களுக்கு லாங் டைமா இழுத்துட்டே போலாம். நீங்க இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை ரொம்ப தூரம் கீழ்ப்படிய சொல்லலாம். பரவாயில்ல, 104 கிலோமீட்டர்னாலும் பரவாயில்ல, நீங்க அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளேயே நடைங்க. ஆண்டவர் உங்களுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறார், உங்களுடைய விட்டு கொடுத்தலை பார்க்கிறார், உங்களுடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் பார்க்கிறார். எப்படி அந்த கீழ்ப்படிதல் தான் எகிப்திற்கு கொண்டு போகிறதற்கு முதல் வழி.
ஆண்டவருடைய திட்டம் ஆரம்பிச்சிச்சு பாருங்க. ஆண்டவருடைய திட்டம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க கீழ்ப்படிதல்ல நடக்க 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 ஆண்டவருடைய திட்டத்திற்கு நேராய் நீங்கள் நடக்கிறீர்கள். கர்த்தருடைய சித்தத்திற்கு நேராய் நடக்கிறீர்கள். கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற பிளானுக்கு நேராய் நீங்கள் நடக்கிறீர்கள். எதை குறிச்சும் யோசிக்க வேண்டாம், கீழ்ப்படிங்க, ஆண்டவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஸோ இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் 37ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமும் 37ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலிலே அறுத்த அரிகளை கட்டி கொண்டு இருந்தோம். அப்பொழுது நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனை முடிச்சு நம்ம போகும்போது அத்தனை பேரும் யோசேப்பினுடைய அந்த ஆசீர்வாதத்தை வாங்காம போகக்கூடாது. எத்தனை பேர் அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? யோசேப்பு ஆசீர்வதித்தது போல ஆமேன், அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த தேசத்தில் ஆண்டவர் அவனை அதிகாரியாய் மாற்றினது உண்மையானால், நீங்க அடிமையை போல இருக்கிற அந்த தெருவில் அந்த தேசத்தில் ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதித்து உங்கள் தலைகளை கர்த்தர் நிமிர பண்ணி பெரிய சாட்சிகளாய் கர்த்தர் நிறுத்தணும். உங்க கூட பிறந்தவங்க உங்களை பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு கர்த்தரால நிச்சயமாய் நடத்த முடியும். நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ இந்த இரண்டாவதாக இந்த இடத்துல என்ன நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு, ஒரு சொப்பனம் கண்டு. அப்படின்னா அப்பாவுக்கு தான் ஆண்டவரை பற்றி நிறைய தெரியும், ரூபனுக்கு ஆண்டவரை பற்றி நிறைய தெரியும். ஆனா கூட பிறந்த 12 பேரும் சொப்பனம் பார்க்கல. அந்த 12 பேருக்கும் வெளிப்பாடு இல்லை. ஆனா யாருக்கு சொப்பனம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, யோசேப்புக்கு சொப்பனம் வந்துச்சு. அந்த சொப்பனத்துல ஒரு சொப்பனம் என்ன அப்படின்னு சொன்னா, நெற்கதிர்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். நல்ல எல்லா கதிர்களையும் கட்டி வச்சிருக்கிறாங்க. நாம் வயலிலே அறுத்து அரிக்கட்டுகளை கட்டி இருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. அப்படின்னா இவருடைய சுய தொழில் என்ன தொழில் அப்படின்னா, ஆடு மேய்க்கிற தொழில் தான் இவங்க தொழில். இவங்க ஆடு மேய்க்கிற வேலையை தான் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா விவசாய தொழில் இவர்களுடைய தொழில் அல்ல. ஆனா சின்ன வயசுல இருந்து ஆண்டவர் என்ன சொப்பனத்தை காமிக்கிறார் அப்படின்னா, உனக்கு ஆடு மேய்க்கிற தொழில் தான் உன்னுடைய தொழில். ஆனா உனக்கு இன்னொன்னு நான் தரப்போறேன். விவசாயம் என்கிற அந்த தொழிலையும் உன் தலை மேல நான் என்ன பண்ண போறேன், அதை வைக்க போறேன்னு கர்த்தர். அடுத்து அவன் சொப்பனம் பார்க்கிறான். சூரியனும் 12 நட்சத்திரங்களும் அவனை என்ன பண்ணி இருக்குது, வணங்கி இருக்கிறது. அதை கரெக்டாக நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஆண்டுகளை குறிக்கிறது. இந்த 13 வருஷத்திற்கு பிற்பாடு உன் நிலைமையை ஆண்டவர் உயர்த்துவார். அது நீங்கள் கரெக்டாக வேதத்தில் படித்து பார்க்கும்போது தன்னுடைய 17வது வயதில் தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்புறான். 30வது வயதில் எகிப்திலே அரண்மனையிலே கர்த்தர் அவனை ராஜாவாய் ஆண்டவர் வந்து உட்கார வைக்கிறார். அப்போ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யோசேப்புக்கு இருந்த 2வது பெரிய குணம் என்னன்னா, அவன் சொப்பனம் பார்க்கிறவன், அவன் தரிசனம் பார்க்கிறவன். இப்போ அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. 39ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமும் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான்.
நீங்கள் 40ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 40ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறது தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே 2 திராட்சை செடி எனக்கு முன்பாய் இருக்க கண்டேன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதல் யோசேப்பினுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, சொப்பனம் பார்க்கறது அவனுக்கு. அவனோடு கூட பிறந்த 12 பேருக்கும் சொப்பன அறிவில்லை. ஆனால் இவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னா, சொப்பனம் பார்க்குற கிருபையை கொடுத்தாரு. இப்போ அடுத்த படி நல்லா கவனிச்சுங்க. சோதனை போயிட்டே இருக்குது. அவன் ஏற்கனவே தன்னுடைய வீட்டில் இருந்ததை விட நாளுக்கு நாள் டல் ஆகிட்டே இருக்கிறான், நாளுக்கு நாள் கீழே போயிட்டே இருக்கிறான். அவங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது பல வர்ண அங்கி கிடச்சிருச்சு, ஆனால் இங்கே அடிமையின் வஸ்திரம் கிடச்சிருச்சு. அவங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது நல்ல சாப்பாடு கிடச்சிருச்சு, ஆனால் இங்கே அடிமையின் சாப்பாடு கிடச்சிருச்சு. ஆனால் தன்னுடைய உலக பிரகாரமாக இருக்கிற வாழ்க்கையில் அவன் பெரிய வளர்ச்சி அடையலை. ஆனால் வேதம் சொல்லுது, ஃபஸ்ட்டு 12 பேர் நடுவிலையும் சொப்பனம் பார்த்தான் என்கிற பெருமை இவனுக்கு. நம்பர் 2, இரண்டாவது சொல்றான், சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறது யாருடையது அப்படின்னா தேவனுடையது. அந்த சொப்பனத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே அங்க பானபாத்திரக்காரனும் சுயம்பாய்களின் தலைவன் 2 பேரும் தாங்கள் கண்ட சொப்பனத்தை அவனிடத்துல சொல்றாங்க. உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த சொப்பனத்திற்கு விளக்கத்தை யோசேப்பு கொடுத்தான். ஃபர்ஸ்ட் சொப்பனம் கண்டான், நெக்ஸ்ட் அடுத்து சொப்பனத்திற்கு வியாக்கியானம் கொடுத்தான். நம்பர் 3, மூன்றாவது ஒன்று வாசிங்க. நீங்கள் 41ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 41ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மந்தரகலமான உத்தரவு அருளச் செய்வார் என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்திலே நின்று கொண்டிருந்தேன், அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. நல்லா கவனிங்க. நீங்க வீட்டில் போய் இந்த பகுதியை வாசிங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் சொப்பனம் பார்த்தான். நம்பர் 2, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னான், வியாக்கியானம் சொன்னான். இப்ப நம்பர் 3, மூணாவது பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நின்று அங்க ஒரு சொப்பனத்தை சொல்றாங்க. இந்த சொப்பனத்திற்கு வியாக்கியானம் மட்டும் சொன்னதில்லை, அந்த சொப்பனத்தை கண்டான், வியாக்கியானம் சொன்னான். இப்போ பார்வோனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சொப்பனத்துக்கு என் கையில் ஒரு நல்ல தீர்வு இருக்குது, நான் சொல்றது மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா பஞ்ச காலத்துக்கு நீங்களும் எல்லா ஜனங்களும் தப்புவிக்கப்படுவீர்கள். நான் நம்புறேன் யோசேப்பினிடத்திலே இருந்த 2வது அபிஷேகம் என்ன அப்படின்னா வளர்ச்சி. அவன் வளர்ந்தான். நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் ஆண்டவர் அந்த யோசேப்பனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பாராக. இன்னைக்கு நீங்க தரிசனத்தை பார்க்குறீங்க, இன்னைக்கு நீங்க சொப்பனத்தை பார்க்குறீங்க, இன்னைக்கு சில விஷனை ஆண்டவர் உங்க கண்ணுக்கு முன்னாடி காண்பிக்கிறார். ஆனா அந்த எதிர்காலத்தை குறித்த விஷன் யாருக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஆனா கூட பிறந்த யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நான் இப்படி ஆவேன் நீங்க சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அத்தனை பேரும் குறுக்கால நிற்பாங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நீ அந்த சொப்பனத்தை மறக்க வேண்டாம், அது ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற பெரிய கிருபை, கர்த்தர் உங்களை வளர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு தரிசனத்தை பார்க்கிற நீங்கள் ஆமேன், அடுத்து அந்த தரிசனத்திற்கு நீங்கள் ஆமேன் விளக்கம் சொல்லுகிறவர்களாய் மாறப் போகிறீர்கள். ஆமேன். அடுத்து அந்த இடத்துல ஒரே ஒரு தீர்வு, கர்த்தர் உங்களை கொண்டு தீர்வை கட்டளையிட போகிறார். கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது,
நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாய், மிதந்து மிதந்து மகிழத்தக்கதாய், இயேசுவே என்னை வளர பண்ணுகிற தேவன், என்னை வளர பண்ணுகிற தேவன். சத்தத்தை உயர்த்தி கர்த்தர், ஒரு சிலரை கர்த்தர் வளர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வளர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். யாருக்குமே இந்த மாதிரி ஒரு சொப்பனம் வரல, ஆனா உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை வளர்த்துறதுக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் 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 வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கணுகால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, பாடுவோம். கணுகால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி பாடுங்க எல்லாரும். மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, பற்றாத ஜீவன் நதியாக, பற்றாத ஜீவன் நதியாக, சொல்லுவோம். வாருமையா போதகரே, பற்றாத ஜீவன் நதியாக, பற்றாத ஜீவன் நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவர், பற்றாத நதியாக, ஜீவ தண்ணீரே வாரும் போதகரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுடைய பார்வைக்கு, மனுஷனுடைய எண்ணங்களுக்கு யோசேப்பு நாளுக்கு நாள் கீழே போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஆவிக்குரிய லெவலில் கர்த்தர் கொடுத்துருக்கிற தரிசனத்தில் நாளுக்கு நாள் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா வளர்ந்துட்டே இருக்கிறான், வளர்ந்துட்டே இருக்கிறான். பிரதர், உங்கள் கையில் ஆண்டவர் சின்ன ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கலாம் பிரதர், சின்ன ஒரு காரியத்தை கொடுத்துருக்கலாம் பிரதர். நீங்கள் சோர்ந்தே போகாதீங்க, சோர்ந்தே போகாதீங்க. ஆண்டவர் உங்கள் கையில் கொடுக்கும்போது அது வெறுமையாக தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், இதிலிருந்து என்னை வளர்த்துங்க ஆண்டவரே, இதிலிருந்து என்னை வளர்த்துங்க ஆண்டவரே. நீங்கள் அப்டேட் ஆகணும். ஆண்டவர் உங்களை வளர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்க போகிறார். அடுத்த லெவல் ஆண்டவர் கொண்டு போவார். நான் நம்புகிறேன் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேரை ஆண்டவர் அடுத்த படிக்கு கர்த்தர் கொண்டு போவார். அந்த யோசேப்பின் மேல் இருக்கிற அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் வைப்பார். இல்லை, நீங்கள் தேங்கி கிடக்கவே கூடாது, தேங்கி கிடக்கவே கூடாது. என்ன உங்கள் கையில் கொடுத்தாலும் உங்கள் எண்ணம் எப்படி இருக்கணும்னா, அடுத்தது நான் இந்த இடத்துல என்ன செய்யணும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கடையில் ஒரு ஹோட்டலில் நீங்கள் டீ மாஸ்டராக நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னு வச்சுங்களேன், இல்லைன்னா வெயிட்டராக நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னு வச்சுங்களேன், டம்ளர் கழுவுகிற அந்த வெயிட்டராக உள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் போகும்போது வெயிட்டராக தான் நீங்கள் போவீங்க. ஆனால் அடுத்து உங்கள் மனசு என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் என்னைக்கு டீ மாஸ்டர் ஆகணும். உங்களுடைய 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 எண்ணம், உங்களுடைய விஷன் அந்த டம்ளர் கழுவுறதோட நின்றக்கூடாது, டம்ளர் கழுவுறதோட நின்றக்கூடாது. யாரையும் மிதிச்சு நம்ம மேலே வர வேண்டாம், யாரையுமே போட்டு கொடுத்து நம்ம மேலே வர வேண்டாம். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள, இந்த விஷன் இருக்குமானா ஏற்ற நேரத்தில் படிப்படியாக கர்த்தரே உங்களை வளர்த்தி கொண்டு போவார். ஆனால் உங்களுக்குள்ள அந்த விஷன் இருக்கணும். சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே திருப்தி ஆயிடுவாங்க, சொப்பனத்தை பார்க்குறதுலே திருப்தி ஆயிடுவாங்க நிறைய பேர். அவ்வளோதான் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, உடனே ஒவ்வொரு டைமும் அந்த டம்ளரை தூக்கிட்டு போய் டேபிள் மேலே அந்த டீயை வைக்கும்போது ஜெபம் பண்ணிட்டே வைக்கணும். ஆண்டவரே, இந்த இடம் இல்லை, அடுத்த நெக்ஸ்ட் லெவல், அடுத்து நெக்ஸ்ட் லெவல். ஸோ அப்புறம் டீ மாஸ்டர், அந்த
டீம் மாஸ்டர் ஆன உடனே அதோட நின்றக்கூடாது. ஆண்டவரே, நான் டீம் மாஸ்டரா இருக்கிறேன், ஆனா ஒரு நாள் எங்க ஓனர் இங்க உட்கார்ந்துருக்காருல்ல, அதை போல நானும் ஒரு நாள் 10 பேருக்கு வேலை கொடுக்கிற அளவிற்கு என்ன மாற்றுங்க ஆண்டவரே, என்ன மாற்றுங்க ஆண்டவரே. அப்ப அதற்காக பிரயாசப்படணும், அதற்காக ஓடணும். ஒருவேளை ஆண்டவர் உங்களை நம்பி அப்படி ஒரு ஓனர்ஷிப்பை கர்த்தர் உங்களுக்கு தந்துட்டாருன்னா உடனே அங்கிருந்து என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, இது இந்த ஒரு இடத்துல இருந்தா போதாது, 10 இடத்துல இருக்கிற அளவுக்கு பிரான்ச்சஸ். ஆண்டவரே, என்னை கிளையாய் படர பண்ணுகிற கர்த்தர், உன் மரத்திலிருந்து கிளைகள் உருவாகும் என்று சொன்னீரே, என் மூலமாய் ஆசீர்வாதம். இப்படி ஒரு விஷனோட நீங்க போங்க. பிரச்சனை எல்லாம் வரத்தான் செய்யும், சமாதான குறைவு வரும். சில இடத்துல இவனுக்கு இந்த 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 3 சொப்பனத்தையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சொப்பனத்தை கண்டான், நெக்ஸ்ட் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னான், நம்பர் 3 மூணாவது சொப்பனத்திற்கு சொல்யூஷன். அப்படின்னா இதுதான்டா பதில். அப்படி இந்த 3 இடத்துலையும் வர்ற வரைக்கும் யோசேப்பு எத்தனை சூழ்நிலைகளை தாண்டி வந்தான், எத்தனை சூழ்நிலை. அதனால உங்களுக்குரிய அந்த இடத்தை, உங்களுக்குரிய அந்த லட்சியத்தை, அந்த உயர்வை அடைகிறதற்கு கடினமான பாதையில தான் போகணும். ஆனால் விஷன் மட்டும் இருந்தால் போதும், அது உங்களை அழகாய் கொண்டு போய் சேர்க்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பிரசங்கம் பண்ணும்போதே எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு விருப்பமாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அடுத்த லெவல், அடுத்த நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல், அடுத்த படி, அடுத்த சம்பாத்தியம், அடுத்த ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆமேன். கேளுங்க, கேட்க கேட்க கர்த்தர் தருவர். ஹல்லேலூயா. மகனே, உன் மேல இருக்கிற அபிஷேகம் வெறும் சொப்பனத்தை பார்க்கிற அபிஷேகம் இல்ல. சிஸ்டர், உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் வெறும் சொப்பனத்தை மட்டும் பார்க்கிற அபிஷேகம் இல்ல. ஆண்டவர் வேற ஒன்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரு, வேற அடுத்த படிய கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க நிறைய பேருடைய சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்ற அளவிற்கு கர்த்தர் கொண்டு போறாரு. இல்ல, சோர்ந்து போக வேண்டாம், மனம் அடிவடைய வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை எழுப்பினார், கர்த்தர் கை தூக்கி எழுப்பினார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, அப்பாவை பார்த்து கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் என்னோடு பேசுகிறீர். கர்த்தர் தான் பேசுறாரு, ஆண்டவர் தான் பேசுறாரு உங்களோட. ஹல்லேலூயா. அடுத்த லெவல். வாலிப தம்பி, நீ அடுத்த லெவல். வாலிப தங்கச்சி, அடுத்த லெவல். இயேசுவே, அடுத்த லெவல் என்னை கொண்டு போக விடாதபடி தடை பண்ணுகிற அத்தனை தடைகளும் இப்பொழுது உடைவதாக. என்னை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே, என்னை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்குள்ள பலத்தை தாங்க ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற சோர்வுகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இயேசுவே, என்னை தட்டி எழுப்பும். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஆமென். என்னுடைய அசதிகள் மாறட்டும், என்னுடைய சோர்வுகள் மாறட்டும். நான் இப்படி படுத்து கிடந்தது போதும், சூறை செடியில படுத்து கிடந்தது போதும், ஒன்றும் இல்லாம படுத்து கிடந்தது போதும், நெகட்டிவை யோசிச்சு படுத்து கிடந்தது போதும். என்னை தட்டி எழுப்பும், என்னை தட்டி எழுப்பும், தட்டி எழுப்பும். ஹல்லேலூயா. இப்ப பாடலாமா? சேர்ந்து இப்ப பாடுவோம். கணுக்கால் அளவு எனக்கு போதாது, முழங்கால் அளவு எனக்கு போதாது, நீந்தி நீந்தி நான் மூழ்கத்தக்கதாய், மிதந்து மிதந்து நான் மகிழத்தக்கதாய் எனக்கு கிருபை பாராட்டுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதை. பாடும் நல்ல உற்சாகம். நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. பார்மையா போதகரே, பற்றாத ஜீவன் நதியாக, பற்றாத ஜீவன் நதியாக. பார்மையா போதகரே, பார்மையா போதகரே, பற்றாத ஜீவன் நதியாக, பற்றாத ஜீவன் நதியாக. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே,
பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதான், செல்லும் இடமெல் செழிப்பு. கைகளை மேல தட்டி வாருமையா. வற்றாத ஜீவன் நதியாக, வற்றாத ஜீவன் நதியாக. ஹல்லேலூயா, ஆமென். நம்மளா இருந்தா, நீங்களும் நானுமா இருந்தா, யோசேப்பை கொண்டு போய் செய்யாத ஒரு குற்றத்துக்காக அண்ணன் தம்பியெல்லாம் ஒரு குழிக்குள்ள கொண்டு போய் அவனை வித்தே போட்டாங்க பாருங்க. போத்திபாருடைய வீட்டில் வேலைக்காரனா உள்ள என்றாகிறான் பாருங்களேன். நம்ம எவ்வளவு சோகமா இருப்போம். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று அவனுடைய எஜமானன் கண்டு அந்த எப்படி எனக்கு யோசேப்பை நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. ஒரு வாலிப பையன் 17 வயசுல ஒரு வீட்டில் அடிமையா போறான். அந்த அடிமையா போகும்போது எல்லாத்தையும் மறந்து, அப்பாவுடைய அன்பு எல்லாத்தையும் மறந்து, தனக்கு கொடுத்திருக்கிற வேலையை அவ்வளவு சின்சியரா எதை கொடுத்தாலும் பெஸ்டா பாருங்க. அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லி நீ இந்த மாதிரி பண்ணுன்னு சொன்ன உடனே அவ்வளோதான், ரொம்ப அழகா போயிட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணி பிளான் போட்டு எல்லாத்தையும் எழுதி விசிட் பண்ணி, இந்த இடத்துல இப்படி கூடும். எவ்வளோ பெரிய அபிஷேகம். நான் நம்புகிறேன் ஆண்டவர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்களுக்கும் எனக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் நிச்சயமாய் கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்க. விரும்புங்க, முதல்ல விரும்புங்க. எதுக்கு விரும்புங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கத்தில் நடக்கிற எந்த தோல்வியையும் எந்த கஷ்டத்தையும் நீங்கள் மனசில் எடுக்காதீங்க, அது அப்படி தான் இருக்கும். ஆனால் இது வளர 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 அது தன்னை போல அது சரியாகும். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் முடங்கி கிடக்குறீங்கல்ல, சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காதனால உடஞ்சி போயிருக்கிறீங்கல்ல, பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுக்குறாரு, மகளே மகனே, அது எதையும் நீ பார்க்காத, நீ பாட்டுக்கு உன்னுடைய விஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணு, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லட்சியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தரிசனத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதற்கு நேராக நீங்கள் செய்ய செய்ய அப்டேட் ஆக ஆக இந்த சூழ்நிலை தன்னை போல சரியாகிரும். இந்த சூழ்நிலை சரியாகிரும். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. ஆமென். நம்பர் 3, ஒரு காரியத்தை வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். நன்றி அப்பா. 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 41ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளை ஆண்டான் ஒருவன் அங்கே எங்களோடைய இருந்தான். போதும், அது அந்த வசனத்தில் நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. எபிரேய பிள்ளை ஆண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அப்படின்னா இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் ராஜாவுக்கு முன்பாக, ராஜா சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாம ரொம்ப குழம்பி போய் இருக்கும்போது, ஐயா நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, உங்க மந்திரவாதிகளால் இதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியல, ஆனா நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்க ஒரு பையன் இருந்தான், அவன் தான் எனக்கு ரொம்ப அழகான விளக்கத்தை கொடுத்தான். அவனை குறித்து சொல்லும் போது சொல்கிறார், எபிரேய பிள்ளையாண்டான். அப்போ அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு யோசேப்பு தன்னை எப்படி வெளிப்படுத்தியிருந்தாரு? எப்படி வெளிப்படுத்தியிருந்தாரு? நான் எபிரேய பிள்ளை, நான் எபிரேய பிள்ளை.
நல்லா கவனிச்சுக்குங்க. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, எபிரேயர்கள் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த யோசேப்பு எங்கே உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னு சொன்னால், இப்போ பொதுவாக நம்ம சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி பார்க்குறவங்க இருக்கிறாங்க. இந்த ஜாதி பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இவங்க குறைவான ஜாதின்னு நினைக்கிறவங்கள பார்த்தா அது ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களோட இன்னைக்கும் இருக்குது, அவங்களோட சாப்பிட மாட்டாங்க, அவங்களோட வெளியே போக மாட்டாங்க, அவங்களுடைய பொருளை யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க போகிற இடத்துக்கு இவங்க போக மாட்டாங்க, அப்படியெல்லாம் நிறைய இருக்குது. அப்போது அன்னைக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த எகிப்தியர்கள் எபிரேயர்களை பார்த்தா ரொம்ப குறைவாக நினைப்பாங்க. இவங்க என்னமோ கீழ் ஜாதி மேல் ஜாதி பார்க்குற மாதிரி அப்படி நினச்சிவாங்கன்னு வச்சுங்களேன். இந்த எகிப்தியர்கள் எபிரேயர்களோட சாப்பிட கூட மாட்டாங்க, அவங்கள தனியாக தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. ஆனால் நம்மளா இருந்தால் எப்படி பண்ணியிருப்போம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இங்கே வேற எங்கேயும் போக வேண்டாம், பக்கத்தில் கேரளா இருக்குது பாருங்களேன். இந்த கேரளாவுக்கு போனாலே எல்லாரும் நம்மளை மூஞ்சி பார்ப்பாங்க. என்னன்னா, நீங்கள் மட்டும் உங்களுடைய காரில் டிஎன் அப்படின்னு ஒரு போட்டு போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், தமிழ்நாடுகார வண்டியா, அவங்க ஊரில் இருக்கிற எந்த வண்டி வந்தாலும் சீக்கிரமாக விட்டுருவாங்க. ஆனால் தமிழ்நாடு வண்டியை பார்த்தாலே அவங்களுக்கு என்ன வரும்? ஒரு கோபம் வரும். சரி, இதை விட்டுருங்க, கர்நாடகாவுக்கு போங்க. பெங்களூர் கர்நாடகா பக்கத்தில் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு ஒரு வண்டியை ஓட்டுறீங்கன்னு வச்சுங்களேன். சில கர்நாடகாவில் இந்த காவேரி பிரச்சனை வந்துச்சு பாருங்க. இந்த காவேரி பிரச்சனை வரும்போது எத்தனை பேர் அடிச்சாங்க தெரியுமா? எத்தனை வண்டிகளை நாசம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த வண்டி வந்தாலே அவங்களுக்கு பிரியும். அப்போது நிறைய பேர் எப்படா இவனுக்கு தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்னடம் தெரிஞ்சுட்டு கன்னடக்காரங்கள் மாதிரியே நடிச்சிட்டாங்க. நிறைய பேர் மலையாளி மாதிரியே நடிச்சிட்டாங்க. ஆமாம், நான் இப்போ சமீபத்தில் பெங்களூர் ஏர்போர்ட்டு போகும்போது சாப்பிடணும், எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில. ஒரு கடைக்குள்ளே போன உடனே என்ன கேட்குறதுனே தெரில. சரி, மெனு கார்டு மட்டும் கொடுங்கன்னு சொன்னேன். உடனே அந்த கடையில் இருந்த ஒரு பொண்ணு நீங்கள் மலையாளியானோ அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு மலையாளம் கொஞ்சம் தெரியும். உடனே நான் சொன்னேன், ஞானும் மலையாளி அல்ல, ஆனால் எனக்கு குறைச்சி மலையாளம் அறியாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்துருச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, நமக்கு மலையாளம் தெரியும், பரவாயில்ல, இங்கே சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்சது தான். இல்லை வேற ஏதாவது பாஷையில் பேசினா, கன்னடத்தில் பேசியிருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது, அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்போ அது கான்ஃபிடென்ட். அப்போ நம்ம அந்த இடத்துல யாரா நம்மளை காமிக்க விரும்புகிறோம் அப்படின்னா, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே நம்மளை காமிக்க விரும்புவோம். நம்முடைய ஒரிஜினாலிட்டியை, நம்ம எப்படி இருக்கிறோன்றதை நம்ம மறைச்சிருவோம், நிறைய இடத்துல சொல்ல மாட்டோம். ஆனால் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னை எல்லாரிடத்துலையும் காமிக்கும் போது எப்படி தான் காமிச்சான் அப்படின்னா, நான் எகிப்தியன் அல்ல, நான் யாரு? சத்தமா சொல்லுங்க. உன் பார்வைக்கு எபிரேயன் ஒருவேளை அசுத்தமானவனா தெரியலாம், எபிரேயனு கூட நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லலாம். ஆனா நீ என்னை எகிப்தியன்னு நினைச்சு எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய அவசியம், சத்தமா சொல்லுங்க, ஏன் அப்படின்னா, என்ன ஆசீர்வதிக்கிறது என்னுடைய ஜாதியோ, என்ன ஆசீர்வதிக்கிறது என்னுடைய பணமோ, என்ன ஆசீர்வதிக்கிறது என்னுடைய குலமோ அல்ல. என்ன ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் நினைச்சாருன்னா, எகிப்து தேசத்துல, ஓன் தேசத்துல கர்த்தர் என் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா மனசுல எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்ன இந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர்ன்ற கான்செப்ட் வேணும். அப்படி இருந்தாதான் நீங்க எப்பவுமே குறுக்கு வழியை தேட மாட்டீங்க. நீங்க குறுக்கு வழியை தேட மாட்டீங்க. இன்னைக்கு நிறைய பேர் குறுக்கு வழியை தேடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்ன்ற நம்பிக்கை இல்லை. நான் நம்புறேன், உங்களை எத்தனை பேர் போட்டு கொடுக்கலாம், உங்களை எத்தனை பேர் எதிராக நிற்கலாம், உங்களை எத்தனை பேர் உங்களுடைய அதிகாரத்தை தட்டி விடணும்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை நிற்க வைக்கணும்னு நினைச்சாருன்னா, நான் நம்புறேன், உனக்கு விரோதமாய் உலகமே எழும்பி வந்தாலும் அந்த போஸ்டிங்ல ஆண்டவர் உங்களுக்கு சித்தமான அங்க நிற்க வைப்பாரு. நீங்க எப்பொழுதுமே இதை
நீங்க எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. எஸ்தரின் புஸ்தகத்திலே வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய கையிலே ஒரு ஏகாய் என்கிற ஒரு மனுஷனை கொடுத்து, அந்த மனுஷன் தான் இந்த பிள்ளைக்கு மேக்கப் பண்ணி விடுறாரு. ஆனா ஏகாய் தனக்கு கொடுத்ததே அல்லாமல் வேற ஒன்னையுமே எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. இது எப்படிங்க சாத்தியம்? இது ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு சாத்தியம், ஆனா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இது சாத்தியம் கிடையாது. நாங்க முடிவெட்டு கடையில் போய் ஹேர் கட் பண்ற கடையில் போய் உட்கார்ந்தா நாங்க எப்படி உட்காருவோம் தெரியுமா? வெட்டி விடப்பா, வெட்டி விடப்பா, வேற ஒண்ணுமே சொல்றதில்லை. இப்போ உள்ள பசங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா நாங்க போய் உட்காரும் போது அவ்வளவுதான், வெட்டி விட்டும் போது நல்லா சூப்பரா இருக்கும். வீட்டுக்கு வந்தா அது எங்கெங்கயோ இருக்கும், அதை குறித்து கவலைப்பட்டதும் இல்லை. ஆனா ஒரு பெண் பிள்ளை ஒரு இடத்துல போய் முடி ஹேர் கட் பண்ணணுமா, இல்லைன்னா என்ன பண்ணணும்னாலும் இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா சொல்லிட்டே இருப்பாங்க, சார் சார் ரொம்ப லாங்காக வெட்டிடாதீங்க, எனக்கு இப்படி யூவாக வெட்டுங்க, எனக்கு இந்த கலர் செட் ஆகாது, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க, இதுவா இதெல்லாம் எனக்கு ஆகாது, இந்த மாதிரி மேந்தியெல்லாம் எனக்கு வைக்க முடியாது, இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் எனக்கு வலிச்சு விடாதீங்க, எனக்கு நல்லா இருக்காது. ஒவ்வொன்றா கமெண்ட் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஆண்களை விட பெண்கள் தங்களுடைய சரீரத்தை அலங்கரிக்கிறதுல அவங்க முன்னாடி நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாரும் தெரியும், சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது. இந்த எஸ்தர் யாரை பார்க்க போறாங்க? ராஜாவை பார்க்க போகும்போது யாருக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும்? எனக்கு எஸ்தருக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும், நான் நல்லா இருக்கேன், நான் அழகா இருக்கிறேன், எனக்கு போடப்பட்டிருக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்குது, எனக்கு நல்ல மேக்கப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அதனால எல்லா கமெண்ட்ஸும் கேட்கும். ஆனால் அங்கே இருந்த அத்தனை பெண்களும் தங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஏகாய் வாங்கினது அல்லாமல் வேற நிறைய வாங்கிட்டாங்க. ஆனால் இந்த எஸ்தர் ராஜாத்தி மட்டும், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க, நீங்கள் என்ன போடுறீங்களோ போடுங்க, நீங்கள் எந்த மேக்கப் பண்ணுவீங்களோ பண்ணுங்க, இப்படி லிப்ஸ்டிக் போட்டாலும் சரி போடலைனாலும் சரி, மூஞ்சியில் பெயிண்ட் அடித்தாலும் சரி அடிக்கலைனாலும் சரி, எனக்கு ஒரே நம்பிக்கை இருக்குது, அந்த ராணி என்கிற பட்டம் எனக்கு கிடைக்கணும்னா என்ன அங்கே கொண்டு போய் நிறுத்துகிறவர் கர்த்தர், என்ன கொண்டு போய் நிறுத்துகிறவர் கர்த்தர். எனக்கு அதை குறித்து கவலையே இல்லை, நான் அதை யோசிக்கவே மாட்டேன், நான் அதற்காக குறுக்கு வழியில போகவே மாட்டேன். அவருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும், அவருக்கு சித்தம் இல்லாதது வாய்க்காது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும். அப்படி ஒருவேளை எனக்கு அது கிடைக்காம போனா கூட அதை குறித்து எனக்கு கவலையே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த யோசேப்பினிடத்திலே இருந்து மூன்றாவது ஒரு பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னை எப்படி காமிச்சான்? கேட்கல, எப்படி காமிச்சான்? தான் இருக்கிறவராகவே காமிச்சான். நான் எப்படி இருக்கிறேனோ, கேட்கல, நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்ல, நமக்கு நிறைய பேருக்கு கடன் வாங்கியாவது நம்மளை கெத்தா காமிச்சிரும். கடன் வாங்கி பக்கத்தில் இருக்கிறவன்கிட்ட வாடகைக்காவது வண்டி எடுத்துட்டு போயிட்டு நம்ம சீனை விட்டுட்டு இருப்போம். அவங்க உண்மையா பிரதர் இது யாருடைய வண்டின்னு கேட்கும்போது எடுத்த உடனே அடுத்த ஸ்டெப்பு, பிரதர் என்னுடைய ஃப்ரெண்டோட வண்டியை நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். பொய் சொல்லாம இருக்கிற ஒரு ஆளா இருந்தா எப்படி சொல்ல தெரியுமா? என்னுடைய ஃப்ரெண்டோட வண்டி தான், பட் நானும் அடுத்த மாசம் இந்த மாதிரி தான் ஒரு வண்டி வாங்க போறேன். ஏன் கேட்டாங்களா? நான் புக் பண்ணியிருக்கிறேன் எனக்கு. அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி எப்பவுமே என்ன பண்ணோம்னா, அவங்க பெரியவங்களா இருந்தா, அவங்க பணக்காரர்களா இருந்தா, அவங்க சமுதாயத்தில் உயர்ந்திருந்தா அவங்கள மாதிரியாவது நம்மளை காமிக்கணும்னு நம்ம நினைப்போம். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க, வாசி நான் முடிக்கிறேன், வேகமாய் வாசிங்க, டைம் ஆயிடுச்சு நமக்கு. நீங்கள் 2ஆம் அதிகாரம் அப்படின்னா இந்த மோசையை குறித்து ஒன்று சொல்லுவாங்க பாருங்களேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பனின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து
ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினார். இது யாரு? சத்தமா சொல்லுங்க, இது யாரு? இது மோசே. இப்ப மோசே எகிப்திலிருந்து இப்ப துரத்தப்படுறான். ஆனா அந்த மோசே எகிப்தியனா எபிரேயனா? எகிப்தியனா எபிரேயனா? இந்த மோசே எபிரேயன். ஆனா எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றவன். இப்போ எகிப்திலிருந்து வெளியே துரத்தப்படுறான். ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்கதான் இந்த சிப்போரால் அந்த அவனுடைய மாமனாருடைய பிள்ளைங்க எல்லாம் வர்றாங்க. ஆடுக்கு தண்ணி காமிக்கும் போது இந்த பிள்ளைங்க சீக்கிரமா வந்ததை பார்த்தா அவங்க அப்பா கேட்கிறாரு, எப்போ நீங்க லேட்டா தானே வருவீங்க, இவ்வளவு சீக்கிரமா எப்படி வந்தீங்கன்னு கேட்டா அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு எகிப்தியன். அப்படின்னா இந்த ஆடுக்கு தண்ணி காமிக்கும் போது நம்மளை மாதிரி லைன்ல எல்லாம் நிற்க மாட்டாங்க, நமக்கு மாதிரி டோக்கன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. யாரு முன்னாடி வர்றாங்களோ அவங்க ஆடுக்கு தண்ணி காமிச்சிட்டு போகலாம். ஆனா இவங்க எல்லாமே கேர்ள்ஸா இருக்கிறதுனால அந்த ஊர்ல ஆடு மேய்க்கிறவங்க இந்த பிள்ளைங்க முன்னாடி வந்திருந்தாலும் இந்த பிள்ளைங்களை துரத்தி விட்டுட்டு அவங்க ஆடுகளுக்கு முன்னாடி தண்ணி காமிச்சிட்டு அவங்க போயிடுவாங்க. அதான் நடந்துட்டு வருது. ஆனா திடீர்னு ஒரு நாள் இந்த பிள்ளைங்க சீக்கிரமா வர்றதை பார்த்த உடனே என்ன நடந்துச்சுன்னா, இவர் மோசையினுடைய என்ட்ரன்ஸே எப்படிதான் வந்திருக்காருன்னா, சிப்போரால் அதிலே விழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல ஹீரோவா தான் வந்திருக்கிறாரு. ஆனா அவர் வர்றது ஜீரோவா தான் வர்றாரு. எகிப்திலிருந்து வரும்போது ஹீரோவா வந்தாரு. அங்கிருந்து உயிருக்கு பயந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி ஓடி வந்தா பொம்பளை பிள்ளைகளை பார்த்த உடனே அவருக்கு என்ன வந்துச்சு? ஹீரோயிசம் வந்துச்சு. உடனே அடிச்சு எல்லாத்தையும் துரத்திட்டு இவங்களுக்கு தண்ணியை காமிச்சு அவங்க அப்பாவுக்கு முன்னாடி சீக்கிரமா போகும்போது, எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்கன்னு கேட்டா, ஒரு எகிப்தியன். ஆனா உண்மையிலே ஒரிஜினாலிட்டி யாரு? தன்னை எகிப்தியன்னு காமிச்சாதான் ஒரு மதிப்பு கிடைக்கும். எகிப்தியன்னு காமிச்சாதான் பயப்படுவாங்க. எகிப்தியன்னு காமிச்சாதான் வீட்டில் இன்னும் இவ்வளோ பெரிய கிங் பரம்பரையை சேர்ந்தவங்க உள்ள வந்திருக்கிறீங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதை மனசில் வச்சுட்டு தன்னை எகிப்தியனாய் காண்பிக்கிறான். ஆனால் இந்த யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது இவன் எல்லா இடத்துலையும் தன்னை யாராக தான் காமிக்கிறான். சத்தமாக சொல்லுங்க. ஏன்னா அவனுடைய நம்பிக்கை ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான். ஆண்டவர். இது மட்டும் இல்லை, அவங்க அண்ணன் தம்பி ஊர்லேருந்து வர்றாங்க, அவங்க அப்பாவும் வர்றாங்க. அண்ணன் தம்பிங்க 2 பேரை நிறுத்தி அவங்க உங்களை பார்த்து நீ எபிரேயனா எகிப்தியனான்னு ஃபஸ்ட்டு கேட்க மாட்டாங்க. நம்ம ஊரில் நிறைய ஆட்கள் இருக்காங்க பாருங்க, இந்த ஜாதியை தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறவங்க, பிரதர் உங்கள் ஜாதி என்ன அப்படின்னெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கேட்க மாட்டாங்க. ஹலோ, என்ன கேட்காங்க தெரியுமா? நம்ம ஊர் எங்க? நம்ம கேட்கல. ஜாதியை தெரிஞ்சுக்கணும்னு சிலர் நினைக்கிறாங்க. அப்படின்னா உங்கள் ஊர் அப்படியா? மதுரையா? மதுரையில் இந்த பக்கமா அந்த பக்கமா? உடனே இவங்களுடைய கால்குலேஷன் ஓடும், இந்த பக்கமா அந்த பக்கமான்னு. அப்புறம் இதை விட்டா இதுல கண்டுபிடிக்க முடியலன்னா அடுத்து என்ன கேட்பாங்க தெரியுமா? அப்பா என்ன வேலை? ஹலோ, அப்பா என்ன வேலை செய்யறாரு? இந்த அப்பா என்ன வேலை செய்யறாருன்னு கேட்டாலே இவன் என்னதான் பிளான் பண்றான்னு அர்த்தம். அப்படின்னா உங்க அப்பா இந்த வேலை செஞ்சாருன்னா நீ இந்த அப்படி. இப்போ இந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் நிற்கிறாங்க. கண்டிப்பாகவே இந்த எகிப்தியர்கள் என்ன பார்க்குறவங்கன்னா ஜாதி பார்க்குறவங்க. இவங்களுக்கு டைரக்டா கேட்க முடியாது. யோசேப்பினுடைய சகோதரர்கள் அப்ப என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, உங்க வேலை என்னன்னு கேட்டா இவனுக்கு தெரியும் இவங்க சகோதரர்களை பற்றி. நீங்க உடனே உங்களை மாதிரி நாங்களும் விவசாயம் தான் பண்றோம் அப்படின்னு சொல்லாத. நீ என்ன சொல்லு அப்படின்னா, அதுல அந்த வசனத்தை சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கும். நாங்களும் எங்களுடைய தகப்பனார் எங்களுடைய பரம்பரையா. நீங்க ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, பார்வோன் அவருடைய சகோதரனை நோக்கி உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேற்கிறவர்கள் என்று பார்வோனிடத்திற்கு சொன்னதும் அன்றி
கானான் தேசத்திலே பஞ்சம் போதும். நல்லா கவனிச்சுங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நாங்க மட்டும் இல்லையா, எங்க வம்சமா என்னதான் மேய்க்கிறோம். இதை சொல்லி கொடுத்தது யாரு? இதை சொல்லி கொடுத்தது யாரு? இங்க வந்து நீங்க வந்து பொய் சொல்லிடக்கூடாது. என்ன குழியில போட்டு அப்பாட்ட போயிட்டு அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் ஒரு ஆட்டை அடிச்சு அதையும் தின்னுபிட்டு கொண்டு போய் அவன் செத்து போயிட்டான்னு கொண்டு கொடுத்தீங்கல்ல, உங்க புத்தி மாறாதுப்பா, எனக்கு தெரியும். அங்கேயே நிற்க வச்சு பார்வோன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு டீச் பண்ணிடுறாரு. என்ன டீச் பண்ணிடுறாருன்னா, ஒழுங்கா உண்மையை மட்டும் சொல்லணும். இங்கே ஆதாயம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினச்சி உன்னை பெரிய ஆளுன்னு காமிச்ச செத்த கூட்டிகிட்டு போவார். அதே மாதிரி அப்படியே ஒப்பிச்சிருவாங்க. அப்போ இந்த யோசேப்பை குறித்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால், என்னை எப்படி காமிக்கணும், என்னை எப்படி காமிக்கணும். நீங்கள் பஞ்ச வேஷம் போடுங்கன்னு நான் சொல்லலை, நீங்கள் பரிதாபத்தை மற்றவங்களுக்கு மேலே உண்டு பண்ணுங்கன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ சத்தமாக சொல்லுங்கள், பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள். கெத்து காமிக்கிறதுக்கு அலையாதீங்க. நீங்கள் கெத்து காமிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் கவலையோட சொல்கிறேன், நீங்கள் வேஸ்ட் ஆயிடுவீங்க. பெருமைக்காக தேவன் எதிர்த்து நிற்கிற ஒருத்தர் உண்டுன்னு உண்டானால் வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் கேட்கல, எதிர்த்து நிற்கிறார். என்ன என்கிட்ட இருக்குது, என்ன என்கிட்ட இருக்குது போதும், பரவாயில்ல. இதை பார்த்து மதிச்சவங்க மதிச்சா போதும், இதை பார்த்து கனம் பண்ணவங்க கனம் பண்ணினா போதும். இதை பார்த்து நமக்கு இதை நம்மகிட்ட இருக்கிறத பார்த்து ஒருத்தவங்க மரியாதை கொடுக்கணும்னா அப்படிப்பட்ட மரியாதை எனக்கு தேவையில்லைன்னு நினைங்க. கர்த்தருடைய பார்வையில் நீங்க விசேஷமானவர்கள் தான். ஆண்டவர் உங்களை விசேஷமானவர்கள் தான் பார்க்கிறாரு. ஆண்டவர் குறைவா பார்க்கவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவரே எனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை தாங்கப்பா. நான் எப்படி காமிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இருக்கிறதே காமிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்யாணம் பண்ண போற பிள்ளை, கல்யாணம் பண்ண போற பையன் என்ன காமிக்கணும்? இல்லாததையும் சேர்த்து காமிச்சிங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனை. உங்களால் அதை மெயின்டைன் பண்ணவே முடியாது. இந்த பொய் சொல்கிறவங்க இருக்கிறாங்க பார்த்துங்களேன், ஃபஸ்ட்டு ஒரே டைம் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அதில் அடி கிடச்சா அடி கிடைக்கும், பனிஷ்மெண்ட் கிடச்சா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் பொய் சொல்லி தப்பிச்சிருக்கீங்க பாருங்களேன், அடுத்த அவனை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, இவங்கிட்ட என்ன, இவங்கிட்ட இது சொன்னோமா, இந்த கன்ஃபியூஸ்டே வேண்டாம், உள்ளதை உள்ளது என்று, அவ்வளோதான். அடுத்த டைம் என்னைக்குன்னாலும் ஒரு நாள் உண்மை வெளியே வரும். எதுக்கு பொய் சொல்லி மாட்டிக்கணும்? அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 3 அபிஷேகம் உங்கள் தலை மேலே இருக்கட்டும். இப்படி எளிமை நிற்கலாமா? ஆண்டவரே நன்றி அப்பா, நான் கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன், நான் செயல்படுவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன். இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம் அங்கெல்லாம் தேவ மகிமை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. கைகளை உயர்த்தி இந்த 3 அபிஷேகம் எங்க தலை மேல இருக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், இந்த 3 அபிஷேகம் எங்க தலை மேல இருக்கட்டும். எங்களை ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை கீழ்ப்படிதல் உள்ளவர்களா மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வளருகிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நாங்க இருக்கிறவர்களாகவே எங்களை காமிக்கிறதற்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்க. பாடும், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா,
பாட்டு ரொம்ப அழகான பாடல். முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? கண்மலையில் தீர்க்கன் எலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? களஞ்சியத்தில் வந்த கிதியோனுக்கும் வார்த்தை தரவில்லையா? காத்திருக்கும் அடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. இனி நான் என்ன பண்ணுவேன்னா வாழ்ந்து காட்டுவேன். ஆமேன். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் கைகளை வைத்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதற்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் தாருங்க ஆண்டவரே. ராஜா, எங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும், உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.